ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மட்டன் மசாலா மிக சுவையாக செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூர் ஸ்டைலில் மட்டன் மசாலா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எங்கள் மாமியார் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும் இது. இப்போ நான் கறியை ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 8 விசில் விட போகிறேன். இப்போதான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். கறி 300 கிராம் கறியை நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்ப குக்கர் மூடி போட்டுடுறோமா. இது ஒரு குறைஞ்சது 8 விசிலாவது விடணுமா. அப்பதான் கறி நல்லா வெந்து வரும். விசில் போட்டோமா. ஒரு இது போட்டதுல இருந்து ஒரு 8 விசில். எட்டு விசில் வந்துருச்சுமா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்றேன். கறி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்தது. இப்போ என்ன அடுத்த இது சைட்ல வச்சுக்கலாமா. கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாமா. எண்ணெய் ஊற்றிக்கலாமா. சாதா எண்ணெய் தான்மா இது. சமைக்கிற எண்ணெய், சமையல் எண்ணெய் தான். பனியில் கட்டி போயிருக்கு. பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன். அதை மொத்தமாக இதில் போட்டுடுறேம்மா. இது பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேம்மா. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம், நிறையவா இருக்குது. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுமா. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வெள்ளாரி வெங்காயம் தான்மா. சின்ன வெங்காயமும் செய்யலாம், எந்த வெங்காயம் இருந்தாலும் செய்யலாமா. இது கட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்மா. நான் அரைச்சி வச்சது கரெக்டாக இருக்குது. நான் அப்பப்போ தான்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எப்போவுமே. நான் அரைச்சி வச்சுக்க மாட்டேன். மூணு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேம்மா. ஏன்னா இதில் குழையணும், அதுக்காக தான். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணுமா. அதில் தேங்காய் ஒரு 4 பத்தை, இது தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து தான் அரைக்க போறேன்.
தக்காளி இன்னும் கொஞ்சம் குழைவாகட்டோமா. குழைவான உடனே நான் மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இதில் சேர்க்க போகிறேன். இது மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாமா. நான் இதுக்கு காரம் இது எல்லாம் நான் இதுலேயே கரெக்டாக போட்டிருக்கேன். அதனால் மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஜார் கழுவி இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாமா. இது சப்பாத்தி, சாதம், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குமா. இதில் உப்பு கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போ இதில் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கறி வேக வச்ச தண்ணியை நான் ஒரு சூப் ரசம் ஒன்று செய்ய போகிறேன். இப்போயே தான் செய்ய போகிறேன், செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இதில் மட்டன் சேர்த்துட்டேன். நான் மட்டன் இதில் சேர்த்துட்டேன். இனிமே இதில் வேகிறது தான், அதோட வேகிற டைம் தான், அவ்வளோதான். இந்த இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், வேணும்னா ஊற்றிக்கலாம். கறி வெந்ததால் அவ்வளோ தண்ணி தேவை இருக்காது. ஸோ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி தீயை சின்னதாக வச்சுருங்க, அடி பிடிக்காது. மட்டன் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மிளகா வாடை போகிற வரைக்கும் அது கொஞ்சம் கிண்டி, ஏன்னா கறியெல்லாம் வெந்துருச்சு. ஒரு வாட்டி சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. இப்போ முடிஞ்சுதுமா. இதில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை நிறைய தூவி இதை நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மட்டன் மசாலாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.